மரவள்ளிக்கிழங்க குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு ஜார்ல ஒரு பச்சை மிளகா, தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி வச்சு அரைச்சுக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாயை நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய், இஞ்சி அரைச்சு வச்ச பேஸ்ட் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு இதுல போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ சுவையான மரவள்ளிக்கிழங்கு பிரட்டல் ரெடி.